பொன்னி அப்கமிங் எபிசோடில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஜெயாவும் சக்தியும் திடீர்னு கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்படுறதுக்கு பிறகு தான் ஜெயாவுக்கு எல்லாரை பற்றியும் புரியுது. பொன்னியை இந்த அளவுக்கு இழிவுபடுத்த ஜெயாவுக்கு திடீர்னு இப்போ ஒரு நிலைமை பொன்னியாலேயே ஏற்படும்னு ஜெயா சத்தியமாக நினச்சிருக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் ஜெயாவை காப்பாற்றுறதுக்காக பொன்னி திரும்பவும் வந்து ஜெயாவுக்காக போராடி ஜெயாவை வெளியே கொண்டு வந்தால் அப்போயாவது ஜெயாவுக்கு பொன்னியோட அருமை புரியும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. இங்கே ஜெயாவையும் சக்தியும் திடீர்னு வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு லாக்அப்லேயும் அடைக்கிறாங்க. சக்தி ஒன்று, சார் இன்னும் விளையாடுறீங்களா? நாங்கள் இப்போ என்ன தப்பு பண்ணோம்? விசாரிக்கணும்னு சொல்லி அரெஸ்ட் வந்தீங்க, ஆனால் இங்கே வந்ததும் எங்களால் லாக்அப்பில் அடைக்கிறீங்க. எங்கள் லாயர் வரட்டும் சார், இதுக்கு நாங்கள் ஒரு முடிவு கட்டுறோம். என்ன நினச்சிட்ருக்கீங்க? நாங்கள் இந்த ஊரில் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கிரிமினல் ட்ரீட்மெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. உங்களுக்கு யார் இப்படிலாம் பண்ண சொல்கிறது? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் ஒய்ஃப் காணா போயிருக்கா, இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நாங்கள் என் ஒய்ஃப் ஒன்றும் பண்ணலையே. அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? இங்கே பாருங்க சார், எங்களுக்கு மேலிடத்தில் எல்லாரும் தெரியும். மேலிடத்துக்கு போனோம் அப்படின்னா உங்கள் வேலை தான் ஆபத்து, பார்த்துக்கோங்க அப்படின்னு ஜெயா கத்த. சும்மா பேச நிப்பாட்டுங்கம்மா, உங்களை பற்றி எல்லாம் தெரியும். இது ஒன்றும் நான் எடுத்த முடிவு கிடையாது. இது அசிஸ்டன்ட் கமிஷனரே நேரடியாக அவருடைய மேற்பார்வையில் போடப்பட்டிருக்க வழக்கு. இதை அவர் தான் டீல் பண்ணுறாரு. அவர் தான் சொன்னார் இப்படி தான் அந்த அம்மா பேசுவாங்க, நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. நீங்கள் போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி நம்ம ஜீப்பில் கொண்டு வந்து லாக்அப்பில் அடைச்சி வைங்க, மீதியை நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஏன்னா இதெல்லாம் பண்ண சொல்கிறது அசிஸ்டன்ட் கமிஷனர் தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரும் இங்கே வந்துடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் எது பேசணுமோ அவர்கிட்டே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே சக்தி ஒன்று, என்னம்மா இப்படி பேசுகிறாங்க? யார் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரு? எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டாக இங்கே சந்திரசேகர் வந்துடுறாரு. சந்திரசேகர், பவானி எல்லாம் வந்துட்டு, முத்தையா இங்கே பாரு முத்தையா, என்ன நடந்திருக்கு பாரு. நீ எதுக்கு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த? பாவம் முத்தையா, சக்தி ஜெயாவும் எந்த தப்பும் பண்ணாதவங்க. இவங்களுக்கும் பொன்னிக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதோ தப்பு நடந்து போச்சு. ப்ளீஸ் முத்தையா, இந்த விஷயத்த பெருசாக்க வேணாம். அங்கே பாரு, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க. நீ கேஸை வாபஸ் வாங்க முத்தையா அப்படின்னு சந்திரசேகர் பேச, என்ன சந்திர பேசுகிற? இல்லை என்ன பேசுகிற? ஏன் உன் மனைவி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளத்துக்கு வச்சாலே, அப்போ வந்து இதெல்லாம் தேவைன்னு உன் மனைவிக்கு ஒரு நாள் சொல்ல முடியல. அப்போ நீ அமைதியாக தானே இருந்த. இப்போ மட்டும் நான் பண்ண தப்புன்னு சொல்கிற? ஏய்யா, உன்னை நம்பி தானே என் பொண்ணை அமுச்சு விட்டேன். அப்படியாப்பட்ட என் பொண்ணை எப்படி காணடிச்சிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க? ஜெயா ஒன்று, ஏங்க அவன்கிட்ட ஏன் கெஞ்சிருக்கீங்க? என்ன பண்ணணும் பண்ணட்டும், நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம நிரூபித்து காட்டுவோம், விடுங்க அப்படின்னு இங்கே ரொம்ப திமிராக பேசுகிறாங்க ஜெயா. அப்படின்னு பார்த்து கேட்டால் அசிஸ்டன்ட் கமிஷனர் வராரு. இங்கே வந்துட்டாங்க ஏசி சார் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏஞ்சி நிற்கிறாங்க. நேராக வந்ததும், என்ன ஜெயா மேடம், எப்படி இருக்குது ஜெயிலு? நல்லா வசதியாக இருக்கா? உங்களை இவ்வளோ தூரம் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் கூட உங்களோட திமிர அடங்கவே இல்லை பார்த்தீங்களா? ஒரு பொண்ணை காணுன்னு அப்பா பதறி போயிருக்காரு, அவர்கிட்டயே நீங்கள் இவ்வளோ திமிராக பேசுகிறீங்களே. அதுக்கு தான் உங்களோட திமிர அடக்கணும்னு நான் கஷ்டப்பட்டு இந்த பரீட்சை எழுதி ஏசி ஆகி திரும்பவும் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். என்ன அப்படி பார்க்குறீங்க? என்னை யாருன்னு தெரியலையா? ஒருவேளை என் பேர் சொன்னவங்களுக்கு தெரியுமோ? என் பேர் கைலாஷ் தூயநாதன் அப்படின்னு சொல்ல, ஜெயா ஒன்று டக்குன்னு ஷாக்காக வராங்க. என்ன ஞாபகம் இருக்கா? தூயநாதன் எங்கள் அப்பா. உங்களால் அசிங்கப்பட்டு இண்டஸ்ட்ரியை விட்டு காணாமல் போன தூயநாதனுடைய பையன்தான் நான். உங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு எங்கள் அப்பா சொன்னார். அதனால தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஏசி ஆகி எப்படா நீங்கள் சிக்குவீங்கன்னு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது நல்லா வசமாக சிக்கிருக்கீங்க. ஒரு பொண்ணு மிஸ்ஸிங், அந்த பொண்ணு கேஸில் உங்களை நான் இப்போது அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்காக எங்கே போனாலும் சரி உங்களால் என்கிட்டருந்து தப்பிக்கவே முடியாது. உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். எங்கள் அப்பாவுக்கு அந்த துரோகத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியே தரணும். ஜெயா ஒன்று, ஏங்க இவன் வேணும்னு நம்ம மேலே பொய்யான வழக்கு போட்டிருக்கான். நீங்கள் போய் மேலிடத்தில் இருக்கிற அதிகாரிகளை பாருங்கள், நம்ம லாயர் வர சொல்லுங்கள், வந்தால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, அந்த அளவுக்கு தெரியாமையா நான் உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கேன்? உங்களால் என்ன வேணும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உடனே சந்திரசேகர் போயிட்டு, முத்தையா பார்த்தியா, இவன் அவனுடைய பர்சனல் துரோகத்துக்காக ஒன்றை பயன்படுத்திக்கிறான். இவன் சொல்கிறதெல்லாம் பொய். ஜெயா வந்து கோவத்தில் படப்படன்னு பேசுவா. அதுக்காக யாரையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டா. இவன் வேணும்னு பொய் சொல்கிறான் முத்தையா. இவன் பேச்சை கேட்காத, நீ வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கு. நாம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் முத்தையா. நான் சொல்கிற கேளு முத்தையா, பொன்னிக்கு எதுவுமே இருக்காது. இப்போ மட்டும் பொன்னியை இந்த மாதிரி ஜெயாவை அரெஸ்ட் பண்ணிக்கலாம் தெரிஞ்சால் போதும்.
பொண்ணியே துடிச்சு போயிடுவா. யார் கேட்டு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு வந்து சண்டை போடுவா. சொல்கிறது கேளு முத்தையா அப்படின்னு சொல்ல, இங்கே ஒன்று ஹலோ சார் இங்கே பாருங்கள், அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக மட்டும் நான் இப்போது மேடத்தை அரெஸ்ட் பண்ணல. அதை ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் வீட்டை பற்றின எல்லா விஷயமும் இப்போது ப்ரெஸ்ஸில் போயிட்டுருக்கு. வேணா வெளில வாங்கலை. உங்கள் மனைவியை நான் இப்போது எந்தெந்த வழக்கில் கைது பண்ணியிருக்கேன்னு தாராளமாக சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்ல, சக்தி ஒன்று இங்கே பாருங்கள் ஏசி சார், நீங்கள் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறீங்க. உங்களுடைய தவறான புரிதலுக்காக எங்கள் குடும்பத்தை பழி வாங்காதீங்க, வேணாம் வெளில தான் போகாதீங்க, சொல்கிறத கேளுங்க சார். தம்பி கொஞ்சம் அமைதியாக இருப்பா அப்படின்னு வெளில போகிற தூங்கினாதான் இப்போது சிங்கர் ஜெயாவை நாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணமே அவங்க வீட்டுக்கு வாழ வந்த வேலைக்கு வந்த ஒரு பொண்ணை மருமகளாக்கி வீட்டில் வச்சு அந்த பொண்ணை ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இப்போது அந்த பொண்ணு காணா போய் 1 வாரம் ஆகுது. பெத்த அப்பா பொண்ணை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த பொண்ணை பற்றி எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும் தெரியலை. அந்த பொண்ணு உயிரோடு இருக்காங்களா இல்லையா, அந்த பொண்ணை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியலை. அதனால் பொண்ணை வன்கொடுமை கேஸ்லேயும், பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ்லேயும், பொண்ணு கொலை முயற்சி கேஸ்லேயும் இப்போ நாம் சிங்கர் ஜெயாவையும் அவங்க பையன் சக்தியவும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது போக சிங்கர் ஜெயாவுக்கு ஒரு ஸ்டூடியோ இருக்குது. அந்த ஸ்டூடியோவில் ஏகப்பட்ட பொண்ணுங்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு வர வச்சுருக்காங்க. அதில் ஒரு சில பொண்ணுங்களை இவங்களுடைய மருமகன் தப்பான வழியில் பயன்படுத்தி அதில் 2 பேர் வரைக்கும் சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதோட நிறைய பேர் வாழ்க்கை இழந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 3 பொண்ணுங்க இப்போது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பொண்ணுங்களை வச்சு தப்பான வேலையை பார்க்குறாங்க ஜெயா அப்படின்னு. ஸோ இந்த ஜெயா மேலே இப்போது நிறைய வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. தனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு பெரிய பாடகி அப்படின்னு எல்லாருக்கும் ஃபேம் ஆகி அது மூலயமா பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது தான் இந்த ஜெயாவுக்கு வேலை. சொல்லப்போனால் ஜெயா ஒரு மாமா வேலை மாதிரி பார்த்துருக்காங்க அப்படின்னு இங்கே தூயநாதனுடைய பையன் கைலாஸ் தூயநாதன் சொல்கிறாரு. அதை கேட்டு சந்திரசேகர் உடனே ஐயோ 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 சார் என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, எங்கள் ஒய்ஃபை பற்றி உங்களுக்கு தெரியாதா, ஏன் இப்படி அபாண்டமாக பழி போடுறீங்க, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னு சொல்ல, வாயை மூடுங்க சார், அது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, உங்களால் இதை அதெல்லாம் செய்யலைன்னு நிரூபிக்க முடியும்னா கோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க, இங்கேருந்து கிளம்புங்க சார் மேலே அப்படின்னு சொல்ல, சந்திரசேகர் ஓடி போய் ஜெயாட்ட பார்த்து அழுகுறாங்க. ஜெயா நான் அப்பயே சொன்னேனே ஜெயா, வேணான்னு சொன்னனே, தலப்பாக அடிச்சுட்டனே கேட்டியா, நீ பண்ண சின்ன தப்பு பாரிப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு, பொன்னி மட்டும் இருந்திருந்தா இப்போது இந்த பிரச்சனைலாம் நமக்கு வந்திருக்குமா சொல்லு பார்க்கலாம். பொன்னியை எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்துனீங்க, அசிங்கப்படுத்துனீங்க, அவமானப்படுத்துனீங்க. ஆனால் இப்போது அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லி உன்னை கைது பண்ணி இப்போது தேவையில்லாமல் உன் மேலே பொய் வழக்கு போட்டு நம்ம ஒட்டுமொத்த குடும்பமானத்தையுமே பறிச்சுட்டான் இவன். இப்போ நான் உன்னை எப்படி செய்ய காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்ல, சக்தி ஒன்று அப்பா அழாதீங்கப்பா, மனசை விட்டுறாதீங்கப்பா, கண்டிப்பாக இந்த விஷயம் எப்படிக்கும் பொண்ணுக்கு தெரிய வரும்ப்பா, பொண்ணுக்கு தெரிஞ்சா அவளே கிளம்பி வந்துடுவாப்பா, நீங்கள் அது வரைக்கும் கவலைப்படாதீங்கப்பா, இவன் அம்மா மேலே பொய்யான வழக்கெல்லாம் பதிவு பண்ணுறான், கண்டிப்பாக துரோகத்தினால அம்மாவை எதுவும் பண்ண முடியாது, நியாயம் கண்டிப்பாக ஜெயிக்கும்ப்பா, நீங்கள் எதுக்கும் அழுவாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்ல, ஜெயா எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க. நம்மளை இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டுட்டானே, நம்மளை மாமாவை பார்க்குற ஒரு லேடின்னு சொல்கிறானே, நம்ம அந்த அளவுக்கு மோசமானவங்க, ஏன் இப்படி நம்மளை அசிங்கப்படுத்துகிறான், எதுக்காக இப்படி கேவலப்படுத்துகிறான், கடவுளுக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு ஜெயாவுடைய மனசில் 1008 கேள்வி ஓடுது. எல்லாமே அதிகமாகி ப்ரெஷர் அதிகமாகி திடீர்னு ஜெயா மயக்க போட்டு கீழே விடுறாங்க. சந்திரசேகர் பவானி சக்தின்னு எல்லாருமே கற்றுக்கிட்டு அந்த செல்லுக்கிட்ட ஓடுறாங்க. இங்கே போலீஸ் ஒன்று சார் இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வராதிங்க கிளம்புங்க, அவங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவை இங்கே ஹாஸ்பிட்டலுக்கும் தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ ஜெயா பண்ண பாவத்துக்கு இப்போ ஜெயா அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த போலீஸ் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜெயாவை காப்பாற்ற பொண்ணியே நேரில் வந்தாலும் இந்த கைலாஸ் தூய்மை தான் ஜெயா மேலே போட்டிருக்க வழக்குலேருந்து ஜெயாவை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது இப்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறப்போகுது.